இன்றைக்கி நான் பாவ் பாஜி பண்ணுறேன். அது எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசித்து வச்சுருங்க. வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி வச்சுருங்க. தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த குவான்டிட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் போட்டு இல்லை கொஞ்சம் நெய்யை போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் இந்த வெங்காயம் நல்லா பொடியை நக்கிறது வதக்கிட்டு தக்காளியும் நல்லா போட்டு வதக்கிடுங்க. நல்லா வதக்க சொல்ல கொஞ்சம் இந்த பாவ் பாஜி மசாலாவை அதில் தூவிட்டு உப்பு போட்டு நல்லா கலரி வச்சுருங்க. இது மாதிரி அப்புறம் இந்த மாதிரி லிக்விடாக இருக்கணும். நம்ம ப்ரெட்டுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இது மாதிரி அதுக்கப்புறமா இந்த பாவ் ப்ரெட்டுன்னு விற்கிறாங்க. அதை இது மாதிரி கட் பண்ணிவிட்டு பேனில் கொஞ்சம் நெய்யை போட்டு கொஞ்சம் இந்த மசாலா இந்த பாவ் பாஜி மசாலா தூவிட்டு அது இது மாதிரி நம்ம திருப்பி கொடுத்துடணும். நல்லா சூடு பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணணும். இது எப்படி சர்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். இதை ஒரு லைன் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இந்த பாவ் ப்ரெட்டை இந்த மாதிரி நான் உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன். இது பாவ் பாஜி மசாலா. இது ஃபுல்